ஆனது அரசியல் பயணம். பள்ளியில் படிக்கையில் உன் 14 வயதில் திருவாரூரில் நீ தீ மிதித்திருக்கிறாய். ஆம், நெஞ்சுரம் கொண்டு தீயை நீ மிதித்திருக்கிறாய். நீ மிதித்த தீ செந்தீ அல்ல, இந்தி. நீ மிதித்த தீ குழித்தீ அல்ல, மொழித்தீ. அதை மிதித்து ஆரம்பத்திலேயே அவித்து தமிழகமெங்கும் பரவாது நீ தடுத்திருக்கிறாய். தீ காயம் படாது தமிழை காப்பாற்றி கொடுத்திருக்கிறாய். தன்னை காத்த உன்னை தமிழ் தன்னைப் போலவே மாற்றியது, தமிழர் நெஞ்சில் ஏற்றியது. உன்னை உயர்த்தியது நீ கற்ற தேமா புளிமா. உன்னால் உயர்ந்தது நீ தொட்ட டிராமா சினிமா. மேடையில் மெல்லிய வெண்திரையில் வசனக்கலை ஒரு காலத்தில் விஷனக்கலை. அதில் அதிகம் தென்பட்டது தமிழ் வடமொழி தழுவிய மொழி புணர்ச்சி. கலைஞர் வசனத்தால் தான் கனிந்தது விழிப்புணர்ச்சி. சகாப்தம் படைத்த சரித்திரம். இவன் பிள்ளை பிராயத்திலேயே பெரியார் மடியில் படுத்தவன். அவர் கொள்கையையே குப்பாயமாய் வேட்டியாய் உடுத்தவன். படங்கள் பகுத்தறிவு பேசின, அவை சீர்திருத்த கருத்துக்களை சந்தனமாய் பூசின. அம்மவோ அதிசயம் என் சொல்ல, கண்டால் போதும் கலைஞர் வருகை, கோடம்பாக்கம் கூப்பும் இருகை. இவன் உண்ணாவிரதம் நோக்காமல் அண்ணாவிரதம் நோற்றவன். அண்ணாவின் அன்பு நாமத்தை உண்ணாவில் ஏற்றவன். உன்னை பற்றி சுருக்கமாய் உரைக்க போயின் நீ தடியில்லாத பெரியார், கொடியில்லாத அண்ணா. இருவரும் உன் வடிவில் இருக்கின்றார் ஒண்ணா. செம்மொழி ஆக்கிய செங்கோல் அரசன் உறங்கி நின்ற தமிழனத்தை உசுப்பி விட்டான். உயர்வையெல்லாம் உணராதார் உணர்வை தொட்டான். இறங்கி நின்ற தமிழ் கொடியை ஏற்றி வைத்தான். இனமானம் பெரிதென்றே எடுத்துரைத்தான். காடாளும் அரிமா போல் கலைஞர் நோக்கு, கடுகளவும் பிறழாது கலைஞர் நாக்கு. நாடாளும் திறமையைத்தான் நாடே பேசும், நான் சொல்லி காட்டியா ஊர் நிலவன்றேற்கும். ஓயாது உழைக்கும் உதயச்சூரியன். சிம்மாசனத்திலும் தமிழ் சனத்தின் மனத்திலும் கொலுவமர்ந்து செங்கோலோச்சும் தலைவா, உனக்கும் சோம்பலுக்கும் 1000 கல் தொலைவா. வேலையில் மூழ்கிவிட்டார் உன் விழிகள் தூங்கா. நாட்டவர் நலத்தை உன் நினைப்புகள் நீங்கா. உன் கோட்டை மேசையில் கோப்புகள் தேங்கா. உன்னால் ஆனதையா தமிழ் பூமி அமைதி பூங்கா. நீ AM முதல் PM வரை சலிக்காது உழைக்கும் CM. உன்னால் தான் உண்டானது உழவர் சந்தையே. இனி உழவர் பெருமக்கள் உடுத்த மாட்டார் கந்தையே. நீ சமைத்த சமத்துவ புறங்கள் அவை வன்பகை தீர மண்பதைக்கு நீ வழங்கிய வரங்கள். விவசாயி இதுவரை வங்கிக்கு கடன்பட்டான். வட்டியும் முதலுமாய் விலக்கினாய் கடனை. இனி வாழ்நாளெல்லாம் அவன் உனக்கு கடன்பட்டான். அண்ணனும் கடன்பட அவன் ஆவலாய் உடன்பட்டான். அவனும் உழவன், நீயும் உழவன். அவன் நெல்லேர் உழவன், நீ சொல்லேர் உழவன். ரேஷன் கடையில் ராப்பகலாய் நிற்கும் ஊர் மக்களை நீ உன் மக்களாய் எண்ணுகிறாய். ஒரு தந்தை நிலையில் இருந்து அவருக்கு தக்கது பண்ணுகிறாய். எனவே எளியேனின் கருத்து, காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன், கலைஞர் ஃபாதர் ஆஃப் த ரேஷன். கலைகளின் சங்கமம். அருந்தமிழ் மேல் உன்போல் ஆரபி வானம் வைத்தார். அதனால்தான் அது உனக்கேதாரம் என்றது. கன்னித்தமிழ் உன்னால் தான் கண்டது கல்யாண வசந்தம். என் வசந்தா என்று நீ கேட்காமலே தன்னை தமிழன் தந்தான் உன் வசம். அதற்கு காரணம் அவனுக்கொரு விஷனம் என்றால் நீ வருவாய் விரைந்தோடி.
உன் எல்லா எழுத்துக்களிலும் இருக்கிறது இசை என இசைக்கிறது திசை. மொத்தத்தில் நீ ஒரு ராக மாளிகை, முத்தமிழ் வசிக்கும் ராஜ மாளிகை. தலைவா, நீ தமிழ், தமிழுக்கு யாப்பு உண்டு, முப்பு உண்டா? மூவா தமிழே, முதுமை மேவா தமிழே, கோவா சென்று தொல்காப்பியம் கொணர்ந்த பால் கோவா தமிழே. புரவல புலவர் பாரதி போல் கலைஞர் பெருமானம் செந்தமிழ் கரும்பின் சாறு பொழிந்து அதை காவிய கனலில் காய்ச்சி எடுத்து வெள்ளப்பாகன நமக்கு வழங்கியிருக்கிறார் கலைப்பாகை. கலைஞருக்கும் பாரதிக்கும் நான் கண்ட வித்தியாசம் தலைப்பாகை. ஆஹா, பாரதியும் கலைஞரும் ஒன்றென பாடிவிட்டானே வாலி, இவன் காக்கா கவிஞன் என இங்கு பேசலாம் சிலர் கேலி. ஆம், அடியேன் காக்கா கவிஞன்தான். தமிழ் பகைவரிடமிருந்து தமிழை கா கா என்று கலைஞரை பார்த்து கேட்கும் கவிஞன் நான். அவர் காவலை வேட்கும் கவிஞன் நான். தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் கலைஞர்தான் கதி. இது எல்லாம் வல்ல இறைவன் எழுதிவிட்ட விதி. என்பதிலும் காதல் இலக்கியத்தோடு நீ கருப்பு சிவப்பு கரைகள் பொருத்தி வெளுப்பு நிறத்து வேட்டியை உடுத்தி மஞ்சள் துண்டொடு மன்றத்தில் வீற்றிருக்கும் பச்சை தமிழ் என் இச்சை தமிழ். என் பாட்டோ கொச்சை தமிழ், அதுவும் நீ இட்ட பிச்சை தமிழ். தாயாய் வந்த சுருங்கச் சொன்னால் தமிழ் இருக்கிறது உன் தனி சொத்தாய். அத்தகு அமுத தமிழை அருந்து அருந்து என்று எமக்கு அளித்தாயே. ஐயா, நீதான் எங்களுக்கு ஆண் தாயே. அரியணை ஏறி அமர்கின்றது எமது அன்னை தமிழின் ஆண் வடிவு. கருணாநிதி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சாமின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் இதன் காரணமாகவே இவன் கதையை நான் எழுத விழைந்தேன், இவனுள் நுழைந்தேன். இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்ற ஒலிப்பேழையினுடைய ஒரு சில பகுதிகளை மட்டும் நீங்கள் கண்டு ரசித்தீர்கள். ஒலிப்பேழை வெளியீடு நிகழ்வு இப்பொழுது நடக்கிறது. புனித ஜார்ஜ் கோட்டையே ஆசீர்வதிக்க, புதுக்கோட்டையில் பிறந்த அருளாளர் தலைமை வகிக்க, மலைக்கோட்டையில் பிறந்த கவிஞர் தந்த கலைஞர் காவியத்தை பாட்டுக்கோட்டை MS விஸ்வநாதன் வெளியிட நாட்டுக்கோட்டை ஏவிஎம் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் பெற்றுக்கொள்கிறார். இது கோட்டைகளின் சங்கமம்.